சுனாமி பேரழிவின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நாகை கீச்சாங்குப்பத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தார். கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கிய போது அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த அவர் பெற்றோரை இழந்து தவித்த குழந்தைகளை மீட்டு காப்பகத்தில் சேர்த்து அவர் கண்காணிப்பில் வளர்த்து வந்தார். அங்கு வளர்ந்த பலர் படித்து உயர்ந்த நிலையில் உள்ளனர். அன்னை சத்யா காப்பகத்திற்கு சென்று அங்கு வளர்ந்த குழந்தைகளை சந்தித்து நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர் பேரிடரால் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கிறார்கள் என்று கூறினார். பேர் முதல்ல மீனான ஒரு பொண்ணு வந்த நிலையில 102 பேர் இரண்டாம் கட்டத்துல வந்து கடைசியா ஒரு 167 பேர் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களோட வளர்ப்பை பார்க்கும் பொழுது இன்னைக்கு 20 ஆண்டு முடியும் போது எல்லாரும் மீனா தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது. மீனாவுக்கும் அடுத்த பிப்ரவரி 5ஆம் தேதி கல்யாணம் ஆக போறது. எங்களுக்கு இது ஒரு மிக நெகிழ்ச்சி, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இமோஷனல் டைம்ங்க. ஏனென்றால் இவ்வளோ இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரியவங்களாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க. அவங்க எப்படி உரிமையோட அப்பா அம்மான்னு சொல்றதோட இன்னைக்கு தாத்தா பாட்டி அப்படிங்கிற நிலைக்கு ஆனால் கூட சிலர் அதை வேற மாதிரி புரிந்தால் கூட அவங்களோட அன்பு பாசமும் அதே மாதிரி அவங்களோட ரெசிலியன்ஸ் இவ்வளோ இழப்பு தாண்டி இன்னைக்கு 20 ஆண்டு முடியும் பொழுது அவங்க வாழ்க்கையில அவங்க லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க.